முதல் முறையா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான் வெளிப்படையாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கலாம். அது போர் அப்படிங்கறதே நம்ம ஏற்கிறோமா மறுக்கிறோமாங்கிறது ஒரு விவாதமான ஒரு பொருள். ஆனா ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணீரை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது மனிதாபிமானமற்ற செயல். அது ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாரு திரு சீமான். சோ இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சது. என்னடா இவர் மட்டும் வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னு. இன்னும் சில பேர் அந்த கருத்தை சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டோம். அசாதுதீன் ஓவைசி சொல்லியிருக்கிறாரு, மற்றும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது ஏன் சீமான் சொன்னது ரொம்ப ட்ரெண்டாவும் வைரலாவும் மாறுச்சு அப்படின்னா, மிக முக்கியமாக அண்மை காலங்கள்ல பாஜகவின் பி டீம் தான் சீமான், பாஜகவோட கருத்தை அப்படியே கொப்பளிப்பவர் தான் சீமான் அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்த நேரத்துல பாஜக காரங்க கடுமையா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க திரு சீமான் அவர்களை. எங்க அப்படின்னா, ப்ரொஃபசர் பிஜேபியில் இருக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், ராம ஸ்ரீனிவாசன் அவர் பாத்தீங்கன்னா சீமானுக்கு வாய் அடக்கம் தேவை, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படி விமர்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசிருக்கிற வீடியோ நான் பார்த்தேன். அப்ப என்ன இங்க விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, தமிழ்நாட்டில் மொழிவழி தேசிய இனத்தை குறித்து பேசுறவங்க, தேசிய இன உரிமை குறித்து பேசுறவங்க, தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோட்பாடு ரீதியா பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே இதனுடைய வழி என்ன, இதனுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த நேரத்துல இந்த கருத்தை சொல்றதுக்கு அப்படிங்கிறது உண்மையில ஒரு தைரியம் வேணுங்க. அதற்காகவே திரு சீமான் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழர்கள் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், தண்ணி தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் போது, இதே உணர்வை எல்லாருக்கும் சமம் தானே, நீருக்கு ஏது சாதி மதம், நீருக்கு ஏது நாடினோம் அப்படின்னு சொல்லி தண்ணீரை தர மறுக்காதீங்கன்னு கேட்கிற உணர்வு அப்படிங்கிறது உயிர்மனேயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. தண்ணீர் இருந்தால் எனக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தானே, அதை ஏன் தடுத்து நிப்பாட்டுங்கன்னு கேட்கிறாரு.